வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க ஏழு. அதாவதுங்க, சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. 12 நாள் 14 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா பழையபடியும் தட்டுப்பாடு வந்துருமோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் எனக்கு ஒரு சீட்டு பத்தாதே, 2 சீட்டு கொடுங்க, இல்லைன்னா புடின்ட்டு ஓடிடுவேன் அப்படின்ற குரல்கள் வலுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் கூட்டம் எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் ரெடியாக இருங்க, ஓட்டு போட அப்படிங்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து ராத்திரி முழுக்க கெக்க பக்கம் சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம். செம்ம சீனுமா. அப்படியே சமசீர்மான்ல பாருங்க, அம்மா தாயை ஓட்டு போடுங்க, ஐயா மாரே ஓட்டு போடுங்க, அக்கா மாரே ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாரும் ஓட்டு கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க ஒரு எட்டு நாம அப்படியே ஒரு சுத்திட்டு வருவோம். கும்மியடி பெண்ணே கும்மியடி, தேர்தல் வருது கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, தேர்தல் வருது கும்மியடி. நம் வாக்கு நம் உரிமை, நம் வாக்கு நம் உரிமை, நம் வாக்கு நம் கடமை, நம் வாக்கு நம் கடமை. ஜாதி மதம் பாராமல் நாம் சமத்துவமாய் வாக்களிப்போம், ஜாதி மதம் பாராமல் நாம் சமத்துவமாய் வாக்களிப்போம். காசு பணம் வாங்காமல் நாம் கடமைதனை செய்திடுவோம், காசு பணம் வாங்காமல் நாம் கடமைதனை செய்திடுவோம். ரங்கசாமி ஐயா, அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை பற்றி அவர் கவலையே படலை. நான் 2 தொகுதியில் நிற்கிறேன், மனுவை கொடுத்துட்டேன், சடன்னு ஓட்டை போட்டு என்னை பழையபடி சிஎம் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. அப்படியே பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் பயந்துருப்பீங்கள. அதெல்லாம் அப்படி எப்படி இருக்குங்க. அப்புறம் நாங்கள் அந்த சந்தையில் கையில் துண்டை போட்டு இது ஒன்றும்ல, அந்த மாதிரி பேசி முடிச்சு விட்டோம். நாங்கள் 2 பேரும் இப்போ அண்ணன் தம்பி அப்படின்னு 2 பேரும் குச்சாலமாக இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் எதிர் முகாமில் திமுக நிற்கணுமா, காங்கிரஸ் நிற்கணுமா அப்படின்னு சண்டை கட்ட நினைச்சல. அவியலும் இல்லைப்பா, இப்படி விட்டோம்னா வேலைக்கு ஆகாது, ஒன்று சேர்ந்துருவான் அப்படி இப்போ அவளும் சேர்ந்துட்டாங்க. அப்படியே ராணிப்பேட்டை பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்னக்கா விஷயம்னு கேட்டான். தம்பி ஓட்டு கேட்க போனோம். அந்த பக்கம் திமுக காருங்க என்னென்னமோ கொடுக்காங்க, இந்த பக்கம் அதிமுக காருங்க என்னென்னமோ கொடுக்காங்க. யாத்தே இவங்களுக்கு இடையில நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பறக்கும் படைக்கு போன் போட்டால் அவங்க ஆமை வேகத்தில் வராங்க. இதை நான் எங்கே போய் சொல்லு அப்படின்னு தான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேங்காங்க. ஆற்காடுலையும் ஆற்காடு நகரத்துலையும் இதே மாதிரி இலவச பொருட்கள், புடவை துணிமணிகள்லாம் பட்டுவாடை செய்கிறதாக எங்களுக்கு இது வந்துச்சு, தகவல் வந்துச்சு. பெல்லில் விநியோகம் செஞ்சது திமுக, ஆற்காடில் விநியோகம் செஞ்சது அதிமுக. நாங்கள் உடனே அதையும் நாங்கள் தகவல் சொல்கிறோம். சொல்லி முடிச்சு பல மணி நேரம் கழிச்சு அவங்க அந்த பொருளெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பறக்கும் படை வருது. அப்போ பறக்கும் படையா இல்லை அது ஊரும் படையா? உடனே அந்த இடத்துக்கு வரதுனால தானே அது பேர் பறக்கும் படைன்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர வரைக்கும் ஒரு 3-4 இடத்துல எங்களை சோதனை பண்ணிட்டாங்க. சோதனை பண்ணி காசு கொண்டு போகிறோமா, அது கொண்டு போகிறோமெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க நம்மளை சோதனை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே அமோகமாக பணப்பட்டுவாடாவும் பரிசு பொருட்கள் பட்டுவாடாவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது என்ன விதமான அரசியல்? இது என்ன விதமான இவங்களோட நோக்கம் என்ன? நம்மளை தடுத்து நிறுத்துறது அவங்களோட நோக்கம். நம்ம மக்களை போய் நேரடியாக சந்திச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பேசுறோம் இல்லையா, அதை தடுத்து நிறுத்துறது தான் அவங்களோட நோக்கமே ஒழிய பணம் கொடுக்கறதையோ இல்ல ஜனநாயகத்துக்கு முரணா அவங்க நடக்கிறதையோ தடுத்து நிறுத்துறது அவங்களுடைய வேலை கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு பசிக்கு ஒரு பண்ணு திருடுறவனை திருடன்னு சொல்றோம், ஆனா வெளிப்படையா வாக்கு காசு கொடுத்து வாக்கு திருடக்கூடியவர்கள் திருடன்னு அவங்க சொல்றது கிடையாது. தைலாபுரத்தில் கலையிழந்த தேர்தல் முகாம் இப்போ கொஞ்சமாக அப்படியே பூத்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இங்கேருந்து நேராக சசிகலாமா அங்கே போய் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நம்மளை இது பண்ணிட்டாங்க. நாம் இப்போ யாருன்னு காட்ட வேண்டிய தருணத்தில் இருக்கோம். அதனால தயவு செஞ்சு கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அண்ணாச்சி. 2 பேரும் டப்புன்னு மேலே எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிடுவாங்க, எல்லாம் முடிச்சுருவாங்க போட்டிருக்கு. அருள் அண்ணாச்சிக்காக வெயிட்டிங்.
அப்படியே எடப்பாடி ஐயா எப்பயுமே கருத்தை பேசக்கூடிய மனுஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நான் டெல்லிக்கு வந்தோம்னா அமித்ஷா ஐயாவுக்கு வயசாகி போச்சு, என்னைய மாதிரி இளைஞர் கிடையாது, என்னைய மாதிரி ஓடி ஆடி அவரால் விமான படிக்கட்டு மேலே ஏறி இறங்க முடியாது, அதனால நான் வந்து ஒரு வட்டு பால்மனம் வராமல் அங்கே வந்து அவர்கிட்ட பேசிட்டு இது பண்ணுறேன், அவருக்கு உடம்பு நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவர் ட்ரெயின்லேயே வந்து எங்களை வந்து பார்க்க வந்துடுவார் அப்படின்னு ஈடு கட்டுறார். அதாவது கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவாக சொல்லி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே கூடிய ஒவ்வொரு முறையும் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம், பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு, ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போறது, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேச, அவர்களும் எங்களை சந்தித்து பேச. அதாவதுங்க நாங்கெல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பா ராணுவ படை, எங்க படை ராணுவ படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராணுவ படை எதிர் முகாமில் இருக்கிற மாதிரி 2 கொடுங்க 4 கொடுங்க நாளைக்கு பேசுங்க 5வது கட்டம் 2வது அதெல்லாம் கிடையாது. நான் வருவேன் அப்படியே கிரிட்டு சைனை போடுவேன், உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டை தருவேன், நீங்கள் பூரா பரப்புங்க அப்படிங்கிறாரு இபிஎஸ் ஐயா. ஒரு 4 நாட்களில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, 4 நாட்களில் எல்லாமே முடிஞ்சுங்க, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில் எங்கள் கூட்டணி கிடையாது. சைலண்டாக அழகாக அற்புதமாக நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும், எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் என்னுடைய நோக்கம். அதாவதுங்க ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு காட்டணும் இல்லையா. இபிஎஸ் ஐயாக்கு இப்போ புதுசாக ஒன்று கிடைச்சிருக்கும் போல் இருக்கு, மாற்று நாங்கள் தான் அப்படின்னு. கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ஊழல் நடக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, இவ்வளோ தாங்க. அந்த 4 பாயிண்டை வச்சு நறுக்குன்னு தேர்தலை சந்திருப்போம்னு முடிவு பண்ணியிருப்பார் போல் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. ஆகவே எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அந்த 10 ஆண்டு 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்கோம். மத்திய அரசிலிருந்து பல திட்டங்களை பெற்று அங்கே நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரல. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரம் தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் உங்களை தொலைக்காட்சியும் பத்திரிக்கையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துக்கிட்டு இருக்குது, வேறு எந்த செய்தியும் வரல. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்து தான் சாதனை இந்த ஆட்சி வயசு. நாங்கள் இன்னும் பிரச்சாரம் பண்ணலைன்னு உங்களுக்கு யார் சொன்னால்? நீங்கள் களத்தில் இருக்கீங்களா இல்லையா? பிரதமர் 3 வாட்டி தன்னால் முக்கின்னு சர்றன்னு வந்து நின்று பேசி போயிட்டாரா இல்லையா? இப்போ அடுத்து வரப்போகிறாரு. அவர் பேசுனது என்ன கதையா பேசினார்? எலெக்ஷன் சம்பந்தம் தானே பேசினார். எங்கள் பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி, செட்டு வேகத்தில் போங்க தம்பிங்க. சார் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டு விட்டது. அதிமுக ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது. தேர்தல் பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவார். வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு டெல்லிக்கு ஓடுதீங்களே அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்க, உலகத்தில் இப்போ நடக்கிற பிரளயத்துக்கு டெல்லி தாங்க ஆலோசனை கொடுத்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே அவ்வளவு பிஸியாக இருக்கிற நேரத்தில் இங்கே வர முடியுமா? அதனால தான் நாங்கள் எல்லாரும் அங்கே போகிறோம். என்ன தம்பி நீங்கள் சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிற நைனார் அண்ணாச்சி. உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது, வேற என்ன இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கு. உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது, வேற என்ன இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதாவதுங்க சென்னையில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து ஒரு டீ குடித்தா கூட பத்திரிக்கைக்காரங்க வந்துக்கிட்டு நிற்காக எங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது. ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட முடியல, வயிறு வலி. இப்போ நாங்கள் டெல்லியில் போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அதனால தான் நாங்கள் எல்லோரும் டெல்லிக்கு வந்திருக்கோம். இதே சிஎம் என்ன சொல்கிறாரு, பணம் அங்கே பிரிக்கவில்லை அப்படின்னு கேட்காரு. தப்பு தானே அப்படின்னு நம்ம அரசியல் புன்னகை மன்னன் டிடிவிக்கே சொல்கிறார்ல. இன்றைக்கு நாங்கள் செல்வது முதலமைச்சர் சொல்வது போல
தமிழ்நாட்டுக்கு நிதி பெற்றுத்தர அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியுமா? அதை கூட முதல்வருக்கு தெரியாதா? பயம். இன்னொன்று, டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சும்மா சண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒத்துக்குருவாங்களா? அதிமுக கூட்டணி எவ்வளவு பெரிய வலுவான ஆலமரத்து உண்டை கூட கூட்டணி. நாங்கள் எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? தேசிய ஜனநாயகத்தை அப்படியே கையில் உள்ளடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு மூச்சு விடாமல் பேசுகிறார். கேளுங்க. அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வர்சஸ் திமுக கூட்டணி என்று தான் இருக்கும். அவர் சும்மா டெல்லிங்கிறார். ஏன்னா இவங்க டெல்லியில் ஏற்கனவே 2014 அப்போ பணம் கொளிக்கும் போர்ட்ஃபோலியோக்களை வாங்கி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர்களை உண்டாக்கியார்கள் என்று தெரியும். இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுது தான், திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்தப்போ தான் நீட் தேர்வே அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் கூட்டணியில். நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் லட்சமாக கொல்லப்பட்ட போது அதற்கு காங்கிரஸ் ஆட்சி உதவி செய்த போது அமைதி காத்தவர்கள் இவர்கள். அதனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயத்தில் ஏதோ பேசுகிறார். ஏன்னா டெல்லிக்கு நாங்கள் போனாலே பயப்படுறார். அதான் உண்மை. நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் சென்றார்கள். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எனக்கான அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வெள்ளிக்கிழமை நான் அங்கே செல்கிறேன். அங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அந்த இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 4 நாட்களில் சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையின்றி முடிவடைந்து வரும். அதிகாரிகள் பூரா சப்போர்ட் பண்ணுது. ஆகியா நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த குடோன் மாதிரி பட்டி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடைச்சி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு கொடுக்காங்க. அதிகாரிகள் மூச்சு காட்ட மாட்டேக்காக. தேர்தல் பறக்கும்பட எங்கே பறந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலை அப்படின்னு தன்னால் அங்கலாய்ச்சி புலம்புறார். யாருன்னு வாருங்க. சாதாரண ஏழைப்பால ஒரு செட்டு போட்டால் மாநகராட்சியில் அதிகாரிகள் போய் உடனே நிற்கிறாங்க, அனுமதி எங்க அப்படின்னு. ஆனால் மாநகராட்சி பூரா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி செட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அந்த எந்த அதிகாரியும் கேட்குறதுல இல்லை. அதனால ஒருதலைபட்சமான ஒரு செயல் நடக்குது. எல்லா அதிகாரிகளும் திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன எடுபடி வேலை இது வரைக்கும் செஞ்சாங்களோ அதே வேலை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கம்ப்ளைண்ட் பண்ணால், சிவிஜியில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் அந்த ரிப்போர்ட் மாற்றி வேறு ரிப்போர்ட் வருது. சிவிஜில் ஆப்பு சரியாக வேலையை செய்ய மாட்டேங்குது. பாதி இடத்துல கூட வேலை செய்ய மாட்டேங்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஒரு சாக்கு போக்கான ஒரு காரணத்தை சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம இந்த தாவேக்கால நிர்மல்குமார் என்னாச்சு, அவருக்கு இந்த அதிமுகவை ஒரு டார்கெட் போய்கிட்டே இருக்கு போல் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு போகிறாங்க. ஏங்க மூச்சு விடனா இங்கே விடுங்க, தும்முன்னா இங்கே தும்புங்க. அதை விட்டு ஏங்க அந்த போன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இதில் பேச வேண்டியதானே, உடனே போகணுமா நேரா? ஏங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்காருங்க. என்னங்க இப்படி நடக்கு அப்படின்னு. எத்தனை கட்சி திமுகவில் எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. வர்ற கட்சியில எடுத்து போட்டிருக்காங்க. அதிமுகவில் எங்க யார் தலைமையில கூட்டணின்னே தெரியல. இங்க அந்த அதிமுக தலைமையில இருக்க கூட்டணியா இந்த டெல்லி பாஜக தலைமையில இருக்க கூட்டணி ரொம்ப புதுசா இருக்கு தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போய் டெல்லியில போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில முடிவு செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பிசுறும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாமல் மக்களை மட்டுமே நோக்கி, மக்களை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. அப்படியே கமலஹாசன் ஐயா ஒரு பெரிய மாபெரும் உறுதிப்பாட்டில் இருக்கார். இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சமத்துவம், சகோதரத்துவம், சனாதனம் எல்லாம் அப்படியே அடிபட்டு போகுங்க அப்படிங்கிற உறுதியில் நான் இருக்கேங்க. ஏற்கனவே மதுரையில் இறங்கும்போது சொன்னேன், நான் எனக்கு இது கடமையாக நினச்சிட்டு இருக்கேன். தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். இனிமே
என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய வேலை, என்னுடைய விசுவாசம் எல்லாம் பாருங்கள். அடுத்து நம்ம தளபதி ஐயா தான் முதலமைச்சராக உட்கார போகிறாரு. எல்லாம் பேசி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். பார்த்துருவோம், போட்டு பார்த்துருவோங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க, உணர்வுபூர்வமா இருங்க. உணர்வுபூர்வ மக்களும் ஆதரவு நம்முடைய தளபதி முதலமைச்சர் அரசு மீண்டும் வருவதற்குரிய நல்ல அறிகுறியாக கடமை மேலே ஆதரவு. இப்ப தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் ஏற்பட்டிருக்கீங்க, அங்கெல்லாம் மக்கள் என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க? மீண்டும் தளபதி அவர்தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எப்போது நாளையே தேர்தல் வந்தாலும் புதிய சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார். நாங்கள் பண்ணுற வேலையை பார்த்து எடப்பாடி அண்ணாச்சிக்கு ரொம்ப பொங்குது, அப்படியே பொறுப்புறார். அப்பா சொல்லியாச்சு, கலண்டெடுத்து அப்படியே எங்கள் ஏரியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். தன்னால் தகங்காரு. இருந்துட்டு போங்கங்க. இன்னைக்கு அதிமுகவை அபகரித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினா கூட அவர் எங்க போறாருன்னா டெல்லியில போய் உட்கார்ந்து தான் பேசுறாரு. அவர் கண்ட்ரோல்லே கட்சி கிடையாது. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கின்றது. நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தலைமையில் யார் கூட்டணி சம்பந்தமா பேசினாலும் அறிவாலயத்துக்கு வந்துதான் அவர்கள் கூட்டணியை பேசி சுமூகமாக அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இன்னைக்கு தளபதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா, வீட்டில் நாம் ஒரு சேட்டை பண்ணோம்னா நம்ம அம்மா அப்பா கண்டிப்பாக கேட்பாக செய்வாங்க. ஒரு கட்சியில் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த தலைவர் கண்டிக்கணும். இந்த ஆதை வச்சுன்னா நம்ம ரஜினிகாந்த் ஐயாவை என்னென்னலாம் பேசி விட்டார். ஐயாவும் எதிர்வினை ஆற்றினார். ஆனால் அந்த தலைவர் கம்மு நடக்கார. அப்போது எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தினாவிட்டு தானே கௌதமிக்கா இப்படி பொங்குறாங்க. பதில் ரஜினி சாரை கொடுத்துட்டாரு. விஜய் இருங்க, ரஜினி சார் அதுக்கான பதில் அவர் தரப்புல இருந்து என்ன சொன்னாமோ சொல்லிட்டாரு. அந்த பதிலை மிக தெளிவாக இருந்திருக்கு. அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் மிக தெளிவான ஒரு பதில அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்டு அந்த கடைசி வரியில இந்த கட்சியுடைய தலைவர் இன்னும் அந்த வார்த்தைகளுக்கான ஒரு கண்டனம் தெரிவிக்கலைன்னா ஒன்று அவங்க இன்டர்னலா எப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட இருந்து ஒரு பேச்சு எதிர்பார்க்கறதுங்கிறது சகஜம். அவர் பேசலைன்னா எத்தனை காரணங்கள் இருக்கு, எதனால பேசல, இது எல்லாமே இந்த பேச்சுக்குள்ள நான் போக விரும்பல. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மக்கள் பார்க்குறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மக்கள் புரிஞ்சுக்காங்க. இதெல்லாம் இப்படி தாங்க இருக்கேன். அவர் பின்னாடி இருக்குது பூரா பாவம். அந்த சினிமா மோகத்தில் நிற்கிற மோகம் அதை விட வானாவும் போனா போகும். அதை ஓட்டு போடணும்னா கூட அவங்க யோசிப்பாங்க, விஜய் காணுமே அப்புறம் எப்படி ஓட்டு போட. அந்த மாதிரியான ஆட்களுங்க விடுங்க, வேறு வேலையை பார்ப்போம்னு கார்த்தி சிதம்பரம் ஐயா அவங்க அப்படியே கூப்பிடுறாரு. ஓட்டு விட போகுதுன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டமே ஒரு வாக்காளர்களாக மாறலாம். அந்த வாக்காளர்கள் அது ஆனால் அந்த வாக்கே வெற்றி தருமா சீட்லன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஒரு ஜேர்னி பிட்வீன் பாப்புலர் சப்போர்ட் டு ஓட்டு டு விக்ட்ரின்றது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் வரணும். அவங்களுக்கு சில கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்க பார்ட்டியில் இல்லை. கணிசமான ஓட்டு வாங்குவாங்க, அதுவே சீட்டாக டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எனக்கு சந்தேகம் தான். அவங்க ஓட்டை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் பிரிப்பாங்க. நான் அதை ஏற்றுக்கிற தயாராக தான் இருக்கேன். ஏன்னா குறிப்பாக ஒரு முதல் முறையாக வாக்களிப்பவர்கள், அரசியல் மேலே பெரிய ஆர்வம் இல்லாதவர்கள், வாடிக்கையாக இருக்கும் கட்சிகள் மீது என்றைக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் கொஞ்சம் போகலாம். ஆனால் அதுவே வெற்றி வாக்காக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான் சொல்லுவேன். ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா நான் ரொம்ப மனசார பாராட்டுறது உதயநிதி அண்ணாச்சியை தான். ஏன்னா நீட்டை ஒழிக்கணும் ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு அந்த ரகசியத்தை வெளியிடாமல் பக்குவமாக இந்த ரகசிய காப்பாளனாக இருக்கார்ல, அதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டுன்னு லைட்டாக ஊமை குத்தா நச்சுக்குன்னு குத்திட்டு அப்படியே அக்கா போகிறாங்க கௌதமி அக்கா. ஒரு விஷயம் அவரை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ரகசியத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறது அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா நீட்டு ஒழிக்கிற அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் மற்ற தலைவர்களும் பல மேடைகளில் எத்தனையோ கூட்டங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் 5 வருஷம் விடாம அந்த ரகசியத்தை இவ்வளவு பாதுகாப்பா அவங்க வச்சிருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். கும்மியடி பெண்ணே கும்மியடி தேர்தல் வருது கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி தேர்தல் வருது கும்மியடி. நம் வாக்கு நம் உரிமை, நம் வாக்கு நம் உரிமை, நம் வாக்கு நம் கடமை, நம் வாக்கு நம் கடமை. ஜாதி மதம் பாராமல் நாம் சமத்துவமாய் வாக்களிப்போம், ஜாதி மதம் பாராமல் நாம் சமத்துவமாய் வாக்களிப்போம். காசு மனம் வாங்காமல் நாம் கடமைதனை செய்திடுவோம்,
காசு பணம் வாங்காமல் நாம் கடமைதனை செய்திடுவோம். ஏப்ரல் 23 நீ எப்போதும் மறவாதே, ஏப்ரல் 23 நீ எப்போதும் மறவாதே. மாற்றுத்திறனாளிக்கும் வாக்கு கொண்டு வீல் சேர் வசதி செய்து கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிக்கும் வாக்கு கொண்டு வீல் சேர் வசதி செய்து கொடுக்குறாங்க. திருநங்கைக்கும் வாக்கு கொண்டு நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிடுங்க, திருநங்கைக்கும் வாக்கு கொண்டு நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிடுவோம். வாக்களிப்போம் 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 வாக்களிப்போம், மக்களாட்சி மலர்ந்திடவே மகிழ்ச்சியுடன் வாக்களிப்போம், மக்களாட்சி மலர்ந்திடவே மகிழ்ச்சியுடன் வாக்களிப்போம். இங்கே பாருங்க மக்களே, உங்களை நோக்கி வர்றவங்க கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுங்க, நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கத்தை ஓரமாக ஒதுக்கி வைங்க. இப்போ நீங்கள் உங்களை சடக்குன்னு கூப்பிட்டு இந்த தொகுதிக்கு நீங்கள் தான் எம்எல்ஏ, நீங்கள் போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஏதாவது ஒன்று கொடுத்துச்சுன்னா என்ன மாதிரியான வாக்குறுதியெல்லாம் கொடுப்பீங்க? எப்படி உங்களுடைய செயல் வரைவு திட்டங்கள்லாம் இருக்கும்? நாம் தமிழர் மாதிரி அப்படியே பேசுவீங்களா, இல்லை மற்ற கட்சிகளை மாதிரி இலவசங்கள்லாம் கொடுப்போன்ற மாதிரி பேசுவீங்களா? சொல்லுங்கன்னா இந்த முத்திரை தாளில் அடித்த மாதிரி கப்பு கப்புன்னு பேசுகிறாங்க. எம்எல்ஏ ஆனால் நிச்சயமாக ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பை இலவசமாக, மற்றபடி ரோடு க்ளீனாக இல்லை, அதுக்கு என்ன வசதியோ அதை பண்ணுவோம். நான் எம்எல்ஏ ஆனேன்னா அந்த கல்வியை வந்து தரமான முறையில் கொடுக்க ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம இலவசமாக கொடுக்கறதுக்கு மக்களுடைய அன்றாட தேவையான தினசரி பால், ஆவின் பாலை வந்து தினசரி தேவையான ஆவின் பாலை நம்ம வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு நம்ம வந்து எம்எல்ஏ ஆனால் முயற்சிக்கிறோம். அட்லீஸ்ட் என்னோட தொகுதியிலையாவது நான் வந்து என்னோட மக்களை, என்னோட குழந்தைங்க எப்படி சேஃபாக இருக்கணுமோ எல்லா வீட்டு குழந்தைங்களும் சேஃபாக இருக்கணும். பெண் குழந்தைங்க முதல்ல சேஃபாக இருக்கணும். அதுக்கான வழி என்னவோ அதை முதல் செய்வேன். விலைவாசி இப்போ சாப்பாட்டு பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சா இல்லாத மக்கள், ஏழை மக்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுவோம். மக்களுக்கு நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும், கீழூரை பொறுத்த வரைக்கும் தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அதை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிவர்த்திறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இருப்பிடம், நல்ல வாழ்வாதாரத்துக்குரிய இருப்பிடம் இருக்கணும் வேணும். அப்புறம் வந்து சாலை வசதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்ம உள்ளூரில் இருக்கிற நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு சரியான வேலை பார்க்கணும். டாஸ்மார்க்கோட நேரத்தை குறைக்கணும். இன்னொன்று சட்டம் ஒழுங்குல அதிகமாக கவனம் செலுத்தணும். டாஸ்மார்க் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்தையும் குறைக்கிறனோ இல்லையோ, எங்கள் ஊர்லையாவது நான் குறைச்சிடணுன்றதுல நான் உறுதியாக இருப்பேன். மெயின் வந்து பட்டதாரிகளை வந்து யங்கர்ஸை வந்து, ஏன்னா இருக்கிறதுலே இப்போ இந்தியாவில் வந்து யங்கர்ஸ் அதிகம். அதனால் அந்த யங்கர்ஸுங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது அத்தியாவசியமோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். முதல் கட்டமாக வந்து குலானிகவர் ரயில்வே கேட், அதில் வந்து ஒய் வடிவத்தில் பாலம் சொல்லி நடைமுறைப்படுத்தலை. ஏன் நடைமுறைப்படுத்தலைங்கிறது தெரியல. ஆனால் முதல் கட்ட நடவடிக்கை அது இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சுன்னா பாளையங்கோட்டை மக்களுக்கு தரமான சாலை வசதிகள், புறவழிச்சாலை, மேம்பாலங்கள். இது வரைக்கும் பார்த்த தர்பாரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னும் அரசியல் அனல் பறக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களோட அப்படியே பகிர்ந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.